வெல்கம் பேக் டு செப்டம்பர் 6 கார்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை காருங்கிறத விட ஒரு மல்டிபர்பஸ் வேனுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த காரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தது, நிறைய டீமேரேஜ் வந்து வெளியே பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஈக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த காரை ஒரு ஃபேமிலி காராக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் குட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் ஒரு சின்ன லெவலில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த காரில் நிறைய யூஸ் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிள். இதுக்கு முன்னாடி காலத்துலலாம் ஆம்னி எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். சொல்லப்போனால் இது ஒரு ஆம்னியோட ஒரு பெரிய வேரியண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இப்போது இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1196cc பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து லேட்டஸ்ட் BS6 கம்ப்ளைண்ட். அண்ட் இந்த காருக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா 17 to ஒரு 18 kmpl இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். அண்ட் இந்த காரில் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இது ஒரு 5 சீட்டர் கார், 7 சீட்டரும் இருக்குது. அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா 72 bhp at 6000 rpm அண்ட் 98 Nm at 3000 rpm. அண்ட் இந்த காரில் ரியல் வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுசுகிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஈகோங்கிற நேம் பேட்ச் வந்து அவங்க குரோம் ஃபினிஷிங் மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் அண்ட் அந்த கிரில்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப டாப் வேரியன்ட் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து டாப் வேரியன்ட். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கொடுக்குறா, வேணும்னா நம்ம ஃபாக் லேம்ப்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் பானட்டை ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாக்கி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க. அண்டு இங்கே சில ஆயில்ஸ் மட்டும்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கனெக்ஷன்ஸ் வருது. அப்புறம் ரேடியேட்டர் ஃபேன்ஸ், இன்ஜின் ஆயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விடு, இது வந்து வைப்பரோட மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பானட் ஓப்பன் பண்ணோம்னா அண்டர் த ஹுட் இப்படி தான் இருக்கும். அண்ட் அண்டரில் இந்த காரோட சேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ரியல் வீல் டிரைவ்னு சொல்லியிருந்தேன். எங்கள் ஃப்ரண்ட் இன்ஜின்லேருந்து இந்த பேக் வீல் சேஸ்க்கு வந்து கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி வந்து ரியல் வீல் டிரைவாக வச்சுருக்காங்க இந்த காரில். சைடில் பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்டாருங்கிற சிம்பிளோட ஸ்டிக்கரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வந்து ஃப்ரண்ட் டோர்ஸ் அண்ட் வந்து சென்டர் டோர் பார்த்தீங்கன்னா ஆம்னியில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது பேர் ஸ்லைடர் டைப் டோர்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ். 90/89 டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து R13 டைப் டயர் ப்ரொஃபைல். அண்ட் பெட்ரோல் கேப்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது காருக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் கிட் இருக்குது, சைட் ஸ்கிட் கொடுத்துருக்காங்க. கார் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குங்கனால ஏற முடியாதுங்கிறப்ப இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் கார் வச்சு ஏறிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் வைசஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். இன்டீரியர் காமிச்சிடுறேன். டோரை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டோர்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து லாக் அன்லாக் அந்த லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரில் வேறு எந்த விஷயமும் இல்லை. அப்படியே நம்ம இங்கே வந்து சைடில் டேஷ்போர்ட் வந்தோம்னா ஏசி வென்டிலேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட் ஓப்பன் பண்ணுற லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு SUV காரில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக, ரோடு வந்து கிளியரன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டேரிங்கில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ஸ்டேரிங் கிடையாது. இது வந்து எலக்ட்ரிக் மோட்டரில் அட்ஜஸ்ட் ஆகிற ஸ்டேரிங். நீங்கள் கார் நிற்கிறப்பவே திருப்பினீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ரன்னிங்கில் திருப்பினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும் நமக்கு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஒயர்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிளிங்கர்ஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீடோ மீட்டர்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 180 வரையும் இருக்குது. அப்புறம் வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் செக், பேட்டரி செக், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்டில் பார்த்தோம்னா ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபியூல் இண்டிகேஷன் அண்ட் மைலேஜ் ரேஞ்ச், அப்புறம் ட்ரிப் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல தான் இருக்குது அண்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் தான் வரும், அதுவும் ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அண்ட் சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி கொடுத்துருக்காங்க அண்ட் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேவிசிங்கிற ஒரு மீடியா பிளேயர் வந்து இவங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. இது வந்து காரோட வராது. அண்ட் வந்து 2 எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம அதில் ஏதாவது ஃபோன் வச்சுக்கிறது இல்லை பர்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அதில் வச்சுக்கலாம். அண்ட் வந்து 12 வோல்ட் கொண்டான யூஎஸ்பி வந்து இன்செர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்காக. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்கேஜ் பண்ணுறப்பெல்லாம் சூப்பராக என்கேஜ் ஆகுது. டிசைனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் பாக்ஸை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஹெலிகாப்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுற ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது எனக்கு. அப்புறம் ஹேண்ட் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோலில் வேறு எதுவும் கொடுக்கல. சீட்டு புஷ் பேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ரைட் சைடில் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, இப்போ வந்து ஆப்போசிட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. அண்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈகோங்கிற ஒரு ப்ரெஸ் பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஏரியா இப்படி தான் இருக்கும். அண்டு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு வந்து ஒரு எம்டி ஏரியா பெருசாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் ஏசி வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கீழே ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம புக்ஸு அண்டு மேனுவல்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இந்த பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா காரோடே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்குது. காருக்குள்ளே வரும்போது ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்குது. நம்ம அப்படியே பின்னாடி பார்த்துருவோம். பேக் ரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேசிஸாகவே இருக்குது. பேக்கில் வந்து ஒரு 3 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். 4 பேர் உட்காரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் இது 7 சீட்டர் ஆக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறையா ஒய்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அண்டர் த சீட் பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்தாலும் கரெக்டாக இருக்கும். கால் வந்து ரொம்பவும் இடிக்காது, ஹெட்டும் வந்து ரொம்பவும் இடிக்காது. ஸோ பேக் ரோவில் இவ்வளோ தான். அண்ட் பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 சீட்டுங்கிறனால நிறையவே பூட் ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி பூட் டோர் ஓப்பன் பண்ணோன்னே இது வந்து நல்லா ஒரு எஸ்யூவி மாதிரி இருக்கிறனால ஹைட்ராலிக்ஸ் ஓப்பனிங்கே கொடுத்துட்டாங்க. அது ஒரு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குது. அண்ட் இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் கிட்டில் வரும். இது வந்து டூல் பாக்ஸ் மாதிரி. அண்ட் இந்த ஃப்ளோர் கடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மேட்ஸ் இருக்குது அண்டு ஸ்டெப்னி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போகலாம், ஆனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து ஒரு வேன் டைப்புங்கிறனால ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து கார் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தவிர இப்போ வந்து நல்லாவே மேக் ஓவர் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்லேயும் சரி நல்ல ஸ்பேஸ்லேயும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த கார் எவ்வளோ ப்ரைஸ் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சசரிஸ் கிட்டு ப்ளஸ் டேக்ஸ் அப்புறம் காரோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5,30,000 வந்துருச்சு. இதை விட கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து ஏசி வராது. அண்ட் இந்த காரில் ஏசி இருக்குது, அதனால் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் இந்த கார் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிற ஒரு ரூமர்லாம் இப்போ வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இந்த காரை மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏன்னா ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிள். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேனு. ஸோ இந்த காரோட ஒரு ஓவரால் ரிவ்யூ இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வேன் பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். உங்களோட பைக்கையோ இல்லை காரையோ ஏதாவது ஒரு வெஹிக்கிளையோ ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து ரிவ்யூ போடுவேன். ஆர் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் லோக்கலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை டேரெக்டாகவே இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம நேரில் வந்து கூட நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை பாய்.